இனிய காலை வணக்கம். இந்த 2வது வீடியோவில் திரும்பவும் நாம் இயல் 5க்குரிய செயல் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இதுக்குரிய இயல் 5க்குரிய செயல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். செயல் பகுதி என்னென்னா சீராபுராணம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா உமறு புலவர். இவர் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாகலாபுரத்தில் பிறந்து எட்டயபுரத்தில் வாழ்ந்தார். இவருடைய தந்தை செய்கு முகமது அலியார், அதாவது சேகு முதலியார்னு சொல்லுவாங்க. இவர் சமயம் இஸ்லாம். இவரை ஆதரித்தவர் அபுல் காசிம் மரைக்காயங்கிற ஆதரித்தார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்திருக்கு. சீதக்காதி நொண்டி நாடகம், முதுமொழி மாலை முதலியன. சீராபுராணத்தில் நமக்கு பாடமாயுள்ள பகுதி ஹிஜ்ரத்து காண்டம். அது மதீனம் புக்கப்படலம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கப்பட்ட பாடப்பகுதி. இன்னும் பகுதியில் உள்ள சில பாடல்கள் 7 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மக்கா மாநகரினின்று நபிகள் நாயகம் அவர்கள் தம் தோழர்களுடன் மதினா நகரை அடைந்தனர். மக்காவிலிருந்து எங்கே போகிறாங்க? மதினாவுக்கு போகிறாங்க. யார்? நபிகள் நாயகம். அம்மதினா நகரத்து சிறப்புகளை பின்வருமாறு கூறுகிறார் உமறு புலவர். அங்கே அந்த நகரத்தோட சிறப்பு இப்படி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஏன் சீராபுராணங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். சீரந்து நபி என்னும் அரபு மொழி தொடராகும். இதற்கு திரு நபியின் புகழ்மிக்க வரலாறு என்பது பொருள். சீரத் என்றால் வரலாறு, அதுவே சீரா என மருவி நின்றது. அரபு மொழியில் அமைந்த நபிநாயகத்தின் புகழ்மிக்க வரலாற்றை கூறும் புராணமாதலால் இது சீரா புராணம் என பெயர் பெற்றது. இந்த புராணம் அப்படின்னு இந்த பழமையான வரலாறு. இதில் கூறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அரபு நாட்டில் நிகழ்ந்தனவே ஆயினும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற முறையில் இலக்கியச்சுவை நிரம்ப அழகாக இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது. இந்நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்னும் 3 பெரும் பிரிவுகளை உடையது. 92 படலங்களையும் 5027 விருத்தப்பாக்களையும் உடையது. இதில் விலாதத்து காண்டம்ங்கிறது பிறப்பியற் காண்டமாகும். அதில் பெருமானார் பிறந்ததும் அவரது இளமை நிகழ்வுகளும் திருமணமும் கூறப்பட்டுள்ளன. நுபுவத்து காண்டத்தில் வானவர் ஹிப்ராயில் மூலம் திருமுறை நபி பெருமானுக்கு அருளப்பட்டது. அதன் பின் மக்கத்தில் நடந்தவையும் கூறப்பட்டுள்ளன. ஹிஜ்ரத்து காண்டத்தில் மக்கத்தை விட்டு பெருமானார் மதினா சென்றது, நபிகள் நாயகம் மதினா சென்றதும் தீன்நிலை நிறுத்தற்காக நிகழ்த்த போர்களும் பிறவும் கூறப்பட்டுள்ளன. சீராபுராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி முடிக்கப்படவில்லை. பனு அஹ்மது மரைக்காயர் என்பவர்தான் பெருமானாரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். இது சின்னச்சீரா என்று வழங்கப்படுகிறது. இதில் நாம் 6 பாடல் பார்த்தோன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் பகுதியும் அந்த திருமுகவனி, அந்த ஹிஜ்ரத்து காண்டம், மதினம் புக்கப்படலம். ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்னும் பொருள். மக்கா நகரத்தின் குறை சீன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்தனர். நபிகள் நாயகம் இந்த மக்காவை விட்டு எங்கே போகிறாரு? மதினாவிற்கு வர வேண்டும் என்று மதினா மக்கள் அழைத்தனர். அந்த அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றார். இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதினா நகரத்திற்கு தம் துணைவரான அபூபக்கர் முதலானோரிடம் முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதினா நகரத்தில் நுழைந்தார். அந்நகரினை காப்பிய இலக்கிய நெறி நின்று உமறு புலவர் புகழ்ந்து பாடியுள்ளார். அதாவது அவர் செல்லக்கூடிய அந்த மாளிகை நகரம் வானலாவிய மாடங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க முதல் பாட்டில். 2வதுல என்ன சொல்கிறாங்கன்னா கோடை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரும்பெருள் யாவும் கிடைத்திடும் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக பொன்னகரம் அப்படிங்கிறது உலகம் என திகழும் மதீனா அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக மனை நகரம் திருமண வீடு என திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது மாநகரம் மறு இல்லாத அரசு என இருந்த மாநகர் பெரிய நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னகரம் அப்படின்னா மது உண்டவன் என மதர்த்து இருந்தது. அந்த அளவுக்கு அது தன் நிலை மறந்து இருந்ததை சொல்லியிருக்காங்க ஒன்னகரம். 7வதாக சொன்னது செம்மை நகரம், அதாவது செழுமையான தீன் என்னும் செல்வம் பழுத்த உயர்ந்த நகர் அப்படின்னு சொல்லி
அந்த நகரை வந்து சொல்லிய விதங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ யார்? நபிகள் நாயகம் எங்கே போகிறாரு? மதீனாவை. எங்கிருந்து? திரும்ப கவனி. நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறது. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மாளிகை நகரம்னா என்னன்னு பாரு. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்த ஆவணத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே. அதாவது அவங்க சென்ற அந்த மதினா நகரம் எங்கும் எப்படி இருந்துச்சு? மதினா நகரம் எங்கும் மாடங்களை கொண்ட மாளிகைகள் நிறைந்திருந்தன. மதினா நகரம் பூரா மாடங்களாக இருந்தது. அவை இமயமலைக்கும் ஒப்பு என கூறத்தக்க அளவிற்கு உயர்ந்திருந்தன. அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடங்கள் எல்லாமுமே, மாளிகைகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு? இமயமலை போன்று உயர்ந்த அளவுக்கு, சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருந்தன. கடை வீதியில் மக்கள் எழுப்பிய ஆரவாரம், அவர்கள் போட்ட அந்த ஆரவாரம் கடலோசை என இருந்தது. தெருக்கள் பூமியை அளப்பன போல மிக நீளமாக இருந்தன. இனி கட்டுவதற்கு இடமில்லை என கூறத்தக்க வகையில் நெருக்கமாய் மாடங்களை கொண்ட கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தன. அதனால தான் அதிக மாளிகை நகரம்னு சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொடை நகரம். ஏன் கொடை நகரம்னு சொன்னாங்க? கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலை விழாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த தொன்னகர். அதாவது தொன்மைன பழமையான நகர். அந்த கலைகளில் வல்லமை பெற்ற கலைஞர்கள், வேதங்களை ஓதுபவர் ஆகியோர் தம் உள்ளத்து அளவில் வேண்டும் என விரும்பிய ஒன்று கிடைக்காது என்று சொல்லாத வகையில் அரிய பொருள்கள் வந்து எல்லாவற்றையும் மதீனாவில் பெற இயலும். கிடைத்திருக்கிற பொருள் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே அங்கே ஈஸியாக கிடைத்தது. ஸோ அதனால் அந்த கிடைத்திருக்கூடிய எல்லாவற்றையும் மதீனாவில் பெற இயலும். அதனால் மாறுபாடு இல்லாது வாரி வழங்கிய வள்ளல்களை காட்டிலும் குறைவில்லாத மிகுந்த புகழினை பெற்றிருந்தது இந்த தொன்மையான மதீனா நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 3வது பாட்டு பொன்னகரம். ஏன் பொன்னகரம்னு சொன்னாங்க? தோரணத்தொடும் கொடிக்காடு துன்னலால் வாரண மதமழை மலிந்து நிற்றலால் காரணத்தொடும் வரவாறு காணலால் பூரண புவியென பொலிந்த பொன்னகர். அதாவது பொன் போன்று ஒளிரும் மதீனா நகர தெருக்களில் பல வண்ண தோரணங்களும் கொடிகளும் மிகவும் நெருக்கமாய் கட்டப்பட்டிருந்தன. மலை போன்ற உருவம் கொண்ட மதநீர் ஒழுகும் யானைகள் நிறைந்திருந்தன. மக்கள் பலவித நோக்கங்களோடு அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர். இத்தகைய காட்சிகளில் முழு உலகமும் இதுதானோ என கருதத்தக்கவாறு மதீனா நகர் அழகு பெற்று விளங்கியது. அதனால தான் நம்ம அதையே பொன்னகர்னு சொல்கிறோம். அடுத்து 4வது பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனை நகரம். சுதையொளி மேனிலை துளங்கித் தோன்றலால் புதுமலர் தெருதொறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். அதாவது 4வது பாட்டில் மனை நகரம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது திருமணம். பல மாடங்களை கொண்ட மதீனா நகரத்து மாளிகைகளின் சுவர்களில் சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்தது. அவற்றின் மீது சூரிய ஒளி பட்டதால் மாளிகைகள் வந்து பிரகாசமாய் தோற்றமளித்தன. புத்தம் புது மலர்கள் மதீனா நகர தெருக்களில் வந்து சிதறி பொலிவுடன் காணப்பட்டன. தம் இல்லம் நோக்கி வரும் விருந்தினரை முகமலர்ந்து இன்மொழி கூறி அந்த மதீனா மக்கள் வந்து விருந்தளித்தனர். இத்தகைய காட்சிகளால் மதீனா நகர் திருமண வீட்டிற்கு ஒப்பாக காட்சியளித்தது. அதனால தான் அதையே மனை நகரம்னு சொன்னாங்க. மனை நகரம்னு சொல்லியிருக்கார். அடுத்தது மாநகரம். பெரிய நகரம். உருபகை வறுமை நோய் ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தினில் நிறைதரு பெரும்புகள் நிலை திருத்தியோர் மறுவிழா அரசென இருந்த மாநகர். அதாவது இந்த மிகுந்த பகை, வறுமை, பிணி ஆகியன அந்த நாட்டை விட்டு அகன்றன. எல்லாமே என்னாச்சு? அந்த நாட்டை விட்டு அகன்றன. பிணி எல்லாமே இந்த நாட்டை விட்டு அகன்றன. திரும்ப கவனி. மிகுந்த பகை, வறுமை, பிணி ஆகியன அந்த நாட்டை விட்டு அகன்றன. எந்த குறையும் கூற இயலாத அளவு
மனு தரும சாத்திர நெறியினின்று சற்றும் பிறழாது மக்களுக்கு நிறைவு தரும் வகையில் ஆட்சி நடத்தப்பட்டது. அதனால் இந்த உலகில் மிகுந்த புகழினை நிலைபெறுமாறு செய்து ஒப்பற்ற களங்கம் இல்லாத அரசு என்று சான்றோர்களால் புகழத்தக்கதாய் அந்த அரசு இருந்தது. அத்தகைய அரசினை போன்று விளங்கியது அந்த மதினா நகர். அதனால தான் அது என்ன மாநகரம்னு சொல்கிறோம். அடுத்தது ஒன்னகரம். திண்டிரையாரமும் பூணுஞ்சிந்தலால் விண்டுபட் பலபல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்கலாம் மது உண்டனர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். திருப்பகவனி. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மது உண்டவன் என மதர்த்து இருந்தது. கடலிலிருந்து கிட்டிய முத்துக்களால் கோக்கப்பட்ட முத்து மாலையும் மக்கள் அணியும் பிற ஆபரணங்களும் விற்பனைக்காக தெருக்களில் சிதறி கிடந்தன. பல்வேறு இன மக்கள் தங்கள் தாய்மொழியில் பேசிக்கொள்வதால் பல்வேறு ஒலி எழும்பியது. விளைபொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து குவிந்து கிடந்தன. இத்தகைய பல்வேறு காட்சிகளால் அந்த மதுவை அருந்தியவன் நிலை புரண்டு இருப்பது போல மதினா நகர் காணப்பட்டது. அப்போ என்ன, அவனுடைய நிறைய மதுவை அருந்தியவன் நிலை புரண்டு இருப்பது போல மதினா நகரானது காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரு, இறுதியாக சொல்கிறது 7வதாக, செம்மை நகரம்னா செழுமையான நகரம். தீன் எனும் செல்வம் பழுத்த உயர்ந்த நகர். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்ததின் மரணம் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் கைத்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறவோர்க்கு அளித்தல், நன்னடத்தை, பற்றற்ற நிலை, இல்லாருக்கு ஈதல், தன் நிலையினின்று சற்றும் தாழாமை, திண்ணிய வீரம், வெல்லும் திறன், குறைவிலா மனவெழுச்சி ஆகியவற்றை கொண்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் பக்குவப்பட்ட சொர்க்க பூமி தான் இந்த மதினா நகரமாகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 7 பாடலி 7 விஷயத்தை சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட நகரம் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி திரும்பவும் இதில் பொருளில் கொடுத்துருக்கு. நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தலாம். வரைனா மலை, கம்பளைனா பேரொளி, கம்பளைனா பேரொளி, புடவினா உலகம், எய்தல்னா பெறுதல், வாரணம்னா யானை, பூரணம்னா நிறைவு, நல்கல்னா அழித்தல், வதுவைனா திருமணம், கூண்ண அரசன், மறுவிலான குற்றமில்லாத, துண்ணென நெருங்கிய, பொறிகள் அப்படின்னா ஐம்புலன், தெண்டிரைனா தெல்லிய நீரலை, விண்டுன திறந்து, மண்டியன நிறைந்த, காய்ந்தன சிறந்த, தீன்ன மார்க்கம். இப்போ நான் மேம் என்ன சொன்னனும் ஒவ்வொரு பாடலோட பொருள் இதில் கொடுத்துருக்காங்க. நீ ஒன்ஸு ரீட் பண்ணி பாரு. இதனோட என் நூல்வெளி மட்டும் பார்த்துட்டு அடுத்த செயல் பகுதிக்கு போகலாம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். சீரா என்பது சீரத் என்னும் மரபு சொல்லின் திரிபு ஆகும். இதற்கு வாழ்க்கை என்பது பொருள். புராணம் வரலாறு. புராணம்னா வரலாறு. நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்நூலை வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க உமரப்புலவர் இயற்றினார் என்பர். இந்நூல் விலாதத்து காண்டம், நுவ்வத்து காண்டம், விதிரத்து காண்டம் என்ற 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 விருத்த பாடல்களையும் கொண்டது. நூலை முடிப்பதற்கு முன்பே உமரப்புலவர் இயற்கை எய்திய காரணத்தால் பனி அகமது மரைக்காரர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். உமரப்புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர், கடிகைமுத்து புலவரின் மாணவர், நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். இவங்க எல்லாரும் இவங்களை ஆதரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் நாம் பார்க்க போகிறது அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இதே இயல் 5 இருக்கக்கூடிய கவிதை பேழை அகநானூறு. அந்த திணைப்புணம் காத்த அந்த தலைவன் தலைவியோட இதை பற்றி சொல்லக்கூடியது தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அகநானூற்றில் இது ஒரு நெடுந்தொகைன்னு சொல்லலாம். இந்த தோழியும் தலைவன் கேட்குமாறு, தோழி தலைவன் கேட்குமாறு யாரிடம் சொல்லுவது, மேகத்திடம் கூறுவது போல தான் இப்படி சொல்கிறாங்க. இப்பாடலில் இருக்கிற மாதிரி சொல்கிற விஷயத்த நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அகநானூறுன்னு ஏன் பெயர் காரணம் வந்துச்சு, இதில் நூல் அமைப்பு எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்தரலாமா? அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்களை கொண்ட நூலாதலின் இது அகநானூறு என பெயர் பெற்றது. இந்நூல் அகம் எனவும் வழங்கப்பெறும். இந்நூல் அகப்பொருள் நூல்களில் 13 அடி முதல் 31 அடி வரை அமைந்த ஆசிரியப்பாக்களை தொகுத்து உருவாக்கப்பட்டதால் இது நெடுந்தொகை எனவும் வழங்கப்பெறும். சரி, இதில் களிற்றியானி நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என வழங்கப்பெறும் இந்நூல் முப்பெரும் பிரிவுகளாக அமைந்துள்ளன. அந்த களிற்றியானி நிறையில் 120 பாடல்கள்,
மணிமேடை பவளத்தில் வந்து 180 பாடல்கள், நித்தில கோவையில் வந்து எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள் என அமைந்துள்ளன. சரிங்களா? இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் தான் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் வந்து தனிமையில் சந்தித்து காதல் கொண்டனர். பின்பு பல நாள் சந்தித்து களவு மனம் புரிந்தனர். தலைவியை ஊரறிய மணந்து கொள்ள வேண்டும் என்று என்னும் கருத்தின்றி இருந்தான் தலைவன். இதனால் தலைவி பெரிதும் வருந்தினாள். இந்நிலையில் இவர்களின் காதலை அறிந்த தலைவியை பெற்றோர் அவளை வீட்டுக்காவலில் வந்து வைத்தனர். ஸோ தனிமைப்படுத்தினாங்க. இதை அறியாது தலைவன் தலைவியை சந்திக்க இரவில் வந்தான். அப்போது தோழி தலைவன் கேட்குமாறு எப்படி சொல்கிறா? மேகத்திடம் கூறுவது போல தான் நம்மளுக்கு பாடல்கள் அமைந்துள்ளன. எப்படி கூறுறாங்கன்னு பாரு. பாட்டையும் படிச்சலாமா? நுழையும் முன்பதையும் போயிடலாம். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்பு. போனதிலேயே பார்த்தோம் இல்லையா? அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரீகம் குறைவுபடாது கூறவும் வேண்டும். அன்பை மறைக்கவும் வேண்டும். பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும். தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை குறிப்பை பொதிந்து வெளியிடுவதுதான் அந்த தோழியுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மு இருண்டு உயர் விசும்பின் வளநேர்பு வளையி போர்புரு முரசின் இறங்கி முறைபுரிந்து அறநெறி பிழையா திறன்னறி மன்னர் அருஞ்சமத்து எறிந்த பெருஞ்செய்யாடவர் கழித்து எரிவாளின் நலிப்பன விளங்கும் பின்னுடை கருவியை ஆகி நாளும் கொன்னே செய்தியோ அரவம் பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொலிந்த ஆயமொடு காண்தக இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செயலை அம்தலை அசையும் குரல்மகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மலையே. யார் இதனுடைய ஆசிரியர்? வீரைவெளியன் தித்தத்தனார். இந்த பாடல் அமைந்துள்ள திணை வந்து குறிஞ்சி. இது வந்து துறை வந்து இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது தான் துறை. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. கொன்முன மேகம், சமம்னா போர், விசும்புனா வானம், அரவம்னா ஆரவாரம், ஆயம்னா சுற்றம், தழலை தட்டைங்கிறது அந்த பறவைகளை ஓட்ட பயன்படுத்தக்கூடிய கருவியின் பெயர் தழலை தட்டம். பெருங்கடலில் நீர்முகக்கு முகிலே சொல்னி வான்வெளி இருள பரபரப்பாய் வரும் உலா போர்க்கள முரசாய் வந்து பொழுதுக்கும் இடி முழக்கம் அறநெறியாளன் ஆட்சியில் காக்கும் போர்க்கள வீரர் வாழ்போல் பொறிமின்னல் நாளும் இவையெல்லாம் சும்மா நடிப்பா அல்லது ஆளை அலைக்கழிக்கும் மழை ஆரவாரமா பொன்பூ வேங்கை மாலை தொடுத்து அணியும் தோழியர் ஆயத்துடன் இருப்பாள் அழல்லெறி அசோக இலை ஆடை உடுப்பாள் காண்பதற்கு இனிய ஒயிலுடன் நடப்பாள் தழலை தட்டை கருவியொலி எழுப்பி பறவைகள் விரட்டி திணைப்புணம் காப்பாள் தலைவியின் காட்டிலும் பொலிவாயா இல்லை தப்பி பிழைத்து போய்விடுவாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல சொல்கிறாய். பெருங்கடலில் அந்த நீரை முகந்து கொண்டு செல்லும் மேகக்கூட்டமே வானம் இருளும்படி உலாவுகிறாய். போர் முரசு போல முழங்குகிறாய். முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் திறமையுடன் ஆளும் அரசின் போர்க்களத்தில் திறமை மிக்க போர் வீரன் சுழன்றும் வாழ்போல மின்னுகிறாய். முழக்கமும் மின்னலுமாக நாள்தோறும் வெற்று ஆரவாரம் செய்கிறாயா அல்லது மழை பொழிவாயா? பொன்னென மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியர் ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குறமகள் திணைப்புணம் காப்பாள். தழலை தட்டை ஆகிய கருவிகளில் ஒலி எழுப்பி பறவைகளை வந்து ஒட்டிக்கொண்டு காப்பாள். அவள் அசோக இலைகளால் தலையாடை அணிந்திருப்பாள். குறமகள் அப்படி திணைப்புணம் காக்கும் பகுதியிலும் நீ என்ன பண்ணுவ? மலையே நீ பொழிவாயா? தலைவியும் திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவி திணைப்புணம் காக்கும் அந்த இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. அவள் இருந்து அந்த பறவைகளை ஒட்டி காக்கக்கூடிய இடத்துக்கு யார் வரலாம்? தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. அதை சொல்லுவதனால்தான் இதையே அகநானூற்றில் இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்கறது இந்த பகுதியில் அகநானூற்றில் இதை சொல்லியிருக்காங்க. தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. இது இறைச்சி பொருளாகும். நம்ம இறைச்சி உவமம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இதில் சொல்லியிருக்காங்க. நூல்வெளி அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது களிற்றியாணி நிறை, மணிமேடை பவளம், நித்திலக்கோவை என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் களிற்றியாணி நிறையில் 120 பாடல்கள் இருக்குன்னு சொன்னேன். மணிமேடை பவளத்தில் 180, நித்திலக்கோவையில் 100 பாடல்கள்.
அப்போ மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. வீரவெளியன் தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிச்சிருக்காங்க. பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு பிரிச்சிருக்காங்க. பாடல் வரிசை கொடுத்துருக்காங்க, அதோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை பார்த்தோம். பெரிய கடலில் தண்ணீரை முகந்து பெரும் கூட்டமாக வரும் மேகமே, அதோட பொருளை, மேகமே நீ எதற்கு வந்துள்ளாய்? உன் வருகையால் இருள் சூழ்ந்துள்ள வானத்திலே நீ வளமாய் எழுந்து உலகத்தை வளைத்து கொண்டு தோளால் போர்க்க பெற்ற மன்னரின் வெற்றி முரசு போல் முழங்குகிறாய். செங்கோல் முறைப்படி ஆட்சி செய்து குடிகளை காப்பதேயன்றி தமக்குரிய அறநெறியிலிருந்தும் சற்று மாறுபட்டு நடவாத செயல் திறத்தோடு ஆட்சி புரிபவர் மன்னர். அம்மன்னர்கள் வெற்றி பெற அரிய போரிலோ பகைவரை எதிர்த்து கடுமையாய் போர் புரிவர் மறவர்கள். அம்மறவர்கள் தம் முறையிலிருந்து உருவி வீசுகின்ற வாள்களைப் போல செறிந்து விளங்கும் மின்னல் முதலானவற்றினை கொண்டு வந்தும் நாள்தோறும் வீணாய் ஆரவாரம் மட்டுமே செய்துவிட்டு போவாயோ? அன்றி இக்குறிஞ்சி நில குறப்பெண் பொன் போன்ற நிறங்கொண்டு மலர்ந்துள்ள வேங்கை பூக்கள் மிகுந்த மலர் மாலையை அணிந்து கொண்டுள்ளாள். அவள் பொலிவுற்ற தன் தோழியரோடு யாவரும் காணும்படி நடந்து போகிறாள். அவள் தழலை என்னும் கருவியினைச் சுற்றியும் தட்டை என்னும் கருவியை அடித்தும் தீயின் கொழுந்து போன்ற அசோகினது அழகிய தலையினை அசைத்தும் கிளி முதலியவற்றால் நாசம் ஏற்படாதவாறு திணைப்புணத்தை பாதுகாக்கின்றாள். அத்திணைப்புணத்திற்கு சென்று மழையை பொழிந்து அதனை பாதுகாப்பாயோ நீ நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் இறுதியாக திணைப்புணம் காக்கும் அந்த இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பதுதான் குறிப்பு. இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்காங்க. திரும்ப படிச்சுப்பாரு, அப்போ தான் பொருள் பகுதியும். இந்த வீடியோவில் 2 செய்யுள் பகுதி பார்த்துருக்குறோம். என்னென்ன? சீராப்புராணம், அதாவது ஹிஜ்ரத்து காண்டம், மதினம் புக்கப்படலம் பார்த்தோம். அதில் அந்த மாளிகைக்கு போகும்போது யார் மக்காவை விட்டு மதினாவுக்கு போகிறாங்க. மக்கா நகரத்தோட விட்டு அவர் மதினாவுக்கு போகிறாரு. அந்த நகரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாளிகை நகரம், கொடை நகரம், பொன்னகரம், மனை நகரம், மாநகரம், ஒன்னகரம் அப்படின்னு சொன்னாங்க. உன்னகரம், செம்மை நகரம். ஸோ இப்படிப்பட்ட நகரம் இப்படிப்பட்டது அப்படிங்கிற சொல்லிக்கிறத பார்த்தோம். அடுத்ததை நம்ம பார்த்தது இதில் அகநானூற்றில் அந்த திணைப்புணம் காத்த தலைவியை தலைவன் பார்க்க வரலாம்ங்கிற குறிப்பை இதில் பார்த்தோம். இதனுடைய திணை குறிஞ்சி, இதனுடைய திணை குறிஞ்சி, துறை இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியதுங்கிறத பார்த்தோம். திரும்ப படிச்சுப்பாரு, அப்போ இது பொருள் விளங்கும். நன்றி.